எப்படி பிராக்டிஸ் பண்ணீங்களா பேச்சு ரெக்கார்டு கேட்டு? பண்ணிருக்கேங்க உஸ்தாத். இல்ல உங்களோட ஓது பாபு. ஓகேங்க உஸ்தாத். அயஹ்சபு அல்லை யக்திர அலைஹி அஹத். இன்னும் ஓதல் வரல, போதாது. வாசிப்பு தான் வந்தீங்க, ரீடிங் தான் வந்தீங்க, ஓதணும். ஓகேங்க உஸ்தாத். அயஹ்சபு அல்லை யக்திர அலைஹி அஹத். நான் ஓத சொன்னதோட நீங்க என்ன செஞ்சீங்க? நீட்டக்கூடாத இடத்துல நீட்டீங்க. ஐயஹ்சபு யக்திரு அலைஹி. இப்போ ரெண்டுல இருக்குதாங்க உஸ்தாத் அது? ராகம் எடுத்து ஓதணும், நீட்ட வேண்டிய இடங்களை பயன்படுத்திக்கிறோம். நீட்டக்கூடாத இடங்கள் ஓகே. நீட்டுறதுக்கு அனுமதி இல்லையே. உங்களோட டோன் தான் எடுக்கணும். يحسب أن لن يقدر عليه أحد. عليه يقدر என்றது பேர் அப்படி போகக்கூடாது. ஓகேங்க உஸ்தாத். அயஹ்சபு அல்லை யக்திர அலைஹி அஹத். என்ன இடையில மூச்சு பேத்திட்டு ஒரே மூச்சுல ஓதுங்க பாப்போம். சின்ன வசனம் உண்டு இது. த்ரோட் يحسب இன்ஃபெக்ஷனா இருக்கு உஸ்தாத். த்ரோட் இன்ஃபெக்ஷனா இருக்கு உஸ்தாத், அதனால. அது ஒரே மூச்சு ஓதுங்க பாப்போம். வாசிக்க வேணாம். ஓகேங்க உஸ்தாத். ஓகேங்க உஸ்தாத். தொண்டை பெயினா இருக்கு உஸ்தாத், அதனால நீட்ட முடியல. நீட்டும் போது வலிக்குதுங்க உஸ்தாத். ட்ரை பண்ணி பாருங்க. ஐ ஓகேங்க உஸ்தாத். அயஹ்சபு அல்லை யக்திர அலைஹி அஹத். ரெண்டாவது செகண்ட் ஒன் ரீட் பண்ணட்டாங்க உஸ்தாத். وأخرجت الأرض أثقالها. அஸ்காலஹா என்கிறது பிழை. ஏன்? அஸ்கா أثقالها. கடைசியில ஹாவை நிறுத்தணும். சரிங்க உஸ்தாத். திரும்ப ரீட் சொல்றேங்க உஸ்தாத் திரும்ப. وأخرجت الأرض أثقالها. இப்போதுமா وأخرجت الأرض أثقالها. குட். மூணாவது أليس الله بأحكم الحاكمين. ஹாக்கிமீன் அது பிழை. ஹாக்கிமீன் மீனை இழுக்கணும்னு சொல்றீங்களா உஸ்தாத்? ஏன் இழுக்கணும்? எத்தனை செகண்ட் இழுக்கணும்? ஏன் இழுக்கணும்? என்ன ரீசன்? எல்லாம் படிச்சு சொல்லுவோம். ஹாக்கிமீன் ஆமாங்க ஏன்? உஸ்தாத். அந்த யா கூட சுக்குன் வந்திருக்கனால உஸ்தாத். யாக்கு சுக்குனா எத்தனை செகண்ட் இழுக்கணும்? ஒரு செகண்ட் தானே இழுக்கணும். ஆமாங்க உஸ்தாத். இந்த இடத்துல ஒரு செகண்ட் இழுத்து ஓதினா பிழையே. 2 seconds இழுக்கணும் உஸ்தாத். விலங்கல்ல, உங்களோட சவுண்ட் கேக்குது இல்ல. டூ கவுண்டிங்ஸ் இழுக்கணும் உஸ்தாத். டூ கவுண்டிங் எத்தனை செகண்ட்? டூ கவுண்டிங்னா எத்தனை செகண்ட்? ஒரு செகண்ட் வருமாங்க உஸ்தாத் 2 கவுண்டிங்ஸ்க்கு? ஒரு செகண்ட் நீட்டினால் பிள்ளை, டூ கவுண்ட் நீட்டினால் பிள்ளை. அந்த இடத்துல ஏன் அது படிச்சுக்கிறோம். அந்த இடத்துல ஒரு செகண்ட் நீட்டி ஓத இயலாது, டூ கவுண்டுக்கு நீட்டி ஓத இயலாது. அது பிள்ளை, ரோங். என்ன ரீசன்? ஹாக்கி மீன் என்று ஓது பிள்ளை. ஏன் அது? இழுத்து இழுத்து ஓதணும்னு தானேங்க உஸ்தாத் அந்த இடத்துல. நிற்பாட்டும் போது இழுத்து ஓதணும். விலங்குல விலங்குல எப்படி? அதாவது அந்த ஸ்டாப் பண்ணும் போது நிறுத்தி ஓதணும், அப்படிதானேங்க உஸ்தாத்? ஸ்டாப் பண்ற டைம் விலங்குல, ஸ்டாப் பண்ற நேரம் அந்த ஆயத்தோட கடைசி இடத்துல நிறுத்தி அந்த நூன் கூட ஸ்டாப் பண்ணி ஓதணும்.
ஓகே. நூன் கூட ஸ்டாப் பண்ணி தான் ஓதணும். அது ஓகே. நான் கேட்கிற இப்ப இதுல பிரச்சனை வந்து நிப்பாட்டுறதுல ப்ராப்ளம். நிப்பாட்டுனது சரி. நீட்டுறது தான் ப்ராப்ளம். எத்தனை செகண்டுக்கு நீட்டணும்? எத்தனை கவுண்ட் நீட்டணும்? என்ன ரீசன்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இதுல வந்து நீட்டணுமா? இயலா. ஏன்? அதுல ஒண்ணும் வரல. நீட்டுறதுக்கான பெர்மிஷன் ஒண்ணும் இல்ல. சோ வந்துட்டு இயலா ரீசன். இதுல நீங்க கட்டாயம் 2 கவுண்ட் 1 செகண்ட் நீட்டணும். கடைசியில மத்தியாலிக்கு வந்தீங்க. அதே போல இதுல ரீசன் என்ன? எத்தனை கவுண்ட் நீட்டணும்? அதுக்கான காரணம் என்ன? விளங்கிச்சா எப்படி இது கேள்வி? புரியுது. ஓகேங்க உஸ்தாத். அங்க பிகாஸ் அங்க வந்து சுக்கூன் வந்திருக்க, யாக்கு சுக்கூன் வந்திருக்கனால நீட்டணும். நீட்டணும் சிஸ்டர் சரி. முன்னாடி இதுக்கான இருக்கக்கூடிய எழுத்துக்கு அசரா வந்திருக்கு. கவுண்ட் தான் கேள்வி. முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துக்கு கசரா வந்திருக்கு. யாவுக்கு சுக்கூன் வந்திருக்கனால இழுக்கணும். உங்களோட ஆன்சர் சரி. இழுக்கணும்ங்கிறது சரி. எத்தனை கவுண்ட் இழுக்கணும்னு தான் உங்களோட ஆன்சர்ல போல. ஒரே ஒரே ஒரு கவுண்ட் இழுக்கணும் உஸ்தாத். 2 இல்ல 1. ஒரு கவுண்ட். அப்படியா? ஆமாங்க உஸ்தாத். அது போல ஆன்சர் படிச்சது மறந்துட்டேன். மதுரை கேன்சர்ல இது படிச்ச அப்படி உண்டு. ஆமா ஆமாங்க உஸ்தாத். என்ன வசனத்தை உதாரணம் வச்சு படிச்சேன் சொல்லுங்க பாப்போம். ஒரு ஞாபகம்னா அந்த அந்த வசனம் தான் ஞாபகம் வைக்கணும். என்ன வசனம் அது? ஒரு வசனம் ஒன்று எடுத்துதான் அந்த மாதிரி இந்த மாதிரியான இடங்கள்ல எப்படி நீட்டி நிப்பாட்டணும், எத்தனை கவுண்ட் இழுத்து ஓடணும் என்றெல்லாம் ஒரு ஸ்லைட் போட்டு விளங்கப்படுத்தணும். என்ன வசனம்? உதாரணத்துக்கு ஒரு வசனம். அந்த வசனம் ஞாபகம் வேண்டா உங்களுக்கு அலைஹிம் கைரல் மக்தூபி அலைஹிம் வலல்லாஹின். விளங்கல. சூரத்துல ஃபாத்திஹால லாஸ்ட் வெர்சஸ் உஸ்தாத். லாஸ்ட் வசனம் இல்ல அது. என்ன வசனம் சொல்லுங்க. ஓது காட்டணும். என்ன வசனம் விட? ஓகேங்க உஸ்தாத். அலைஹிம் கைரல் மஹ்தூபி அலைஹிம் வலல்லாலின். அதுதானேங்க உஸ்தாத், இல்லையோ? அதல்ல. பாத்தீங்களா? அதுவும் மறந்துட்டு. அங்க மறந்தாலும் அங்க பிரச்சனை ஆகுது. முன்னுக்கு வர எல்லா சப்ஜெக்டும் பின்னுக்கால ஒவ்வொன்றோடையும் லிங்க் பண்ணப்படுதான் இங்க. ஒன்று மறந்தீங்கன்னா அவங்களோட முதல் பிழையாகும். பிழையான அதுல கேள்வி கேட்கப்படும். கேள்வி கேள்வி விளங்குது. கேள்வி சுத்தி காட்டும். நீங்க குழப்பத்துல இருக்கிறீங்க. தெளிவுல இல்ல. விஷயத்த மறந்து வந்துக்கிறீங்க. ஓதுறது மறந்துக்கிறீங்க. நான் அந்த மாதிரி வசனங்களை போயிட்டு தேடி ஒரு நாள் நிறைய பிராக்டிஸ் பண்ணேன்னு சொன்னேன். பிராக்டிஸ் பண்ணீங்களா அந்த டைம்? இந்த பண்ணேங்க சட்டம் உஸ்தாத். அது இந்த மட்டும் கேன்செப்ட் படிக்கிற ரெகுலரா நேரம் குரான் ஓதுறேன் உஸ்தாத். அதுலயுமே பிராக்டிஸ் பண்றேன்ல உஸ்தாத். பாத்தீங்களா? பிராக்டிஸ் பண்ணலன்னு சொன்னா அவங்களுக்கு மறந்துடும். படிக்கிறது ஒரு காலம் ஞாபகம் நிக்காது. உலகத்துல மிகவும் ஃபாஸ்டாக மறக்கக்கூடியது குர்ஆன் தான். மத்த எல்லாத்தையும் விட ஃபாஸ்டா மறக்கும். நீங்க ரீகால் த்ரீ டேஸ் திரும்ப சொன்னா ரீகால் பண்ணி பாக்குறேங்க உஸ்தாத். 3 டேஸ்க்கு நீங்க ஓதலன்னு சொன்னா படிச்சதுல முக்கால்வாசி மறந்துக்கும். 5 டேஸ் ஆச்சுன்னு சொன்னா டோட்டலா மறந்துடும். மதுரை கன்செப்ட்ல தான் ஹாக்கிமீன் என்ற சொல் மாதிரி ஓதுற கன்செப்ட் ஒன்று இருக்குது. அது மறந்துச்சுன்னு சொன்னா எங்களுக்கு வசனத்தை நிப்பாட்டேலாம். ஹாக்கிமீன் என்று தான் நிப்பாட்டும். அது ஓதல் இல்ல. அது வாசிக்கிறதா வந்துடும். ஓகேங்க உஸ்தாத். நான் திரும்ப ரீகால் பண்ணி பாக்குறேங்க உஸ்தாத். அந்த சுக்குன் பாடங்கள் நான் திரும்ப ரீகால் பண்ணி பாக்குறேன் உஸ்தாத். ரீகவர் பண்ணாலும் மறக்கும். அதுக்கான அதுக்கு என்ன இது ஆன்சர் என்ன? ஓகேங்க ஓகேங்க உஸ்தாத். இத திரும்ப ரீட் பண்ணட்டாங்க உஸ்தாத். வேங்கல. இது திரும்ப இந்த வசனத்தை வந்து படிக்கட்டாங்க உஸ்தாத். வசனத்தை படிக்கிற பாவம். ஓகேங்க உஸ்தாத். அலைஸல்லாஹு பிஅஹ்கமில் ஹாகிமீன். இப்ப இந்த மிச்சம் கூட இழுபடுது. அதான் ப்ராப்ளம். ஒரு செகண்ட் ஒரு கவுண்ட்ல இருந்து 2 கவுண்ட் ஆகி இப்ப கவுண்ட் கூடிக்கொண்டு போகுது. அப்படியா? என்ன ஓகேங்க ப்ராப்ளம்? உஸ்தாத். கூடிட்டு கவுண்ட் அதாவது கவுண்டிங் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றீங்களா உஸ்தாத்? அந்த மீம் இழுக்க
போது அது ஜாஸ்தி ஆயிக்கணுமா கம்மி ஆயிக்கணுமா அதுக்கான ரீசன் சொன்னா தெரியாது. ஜாஸ்தியா ஈக்கணும் என்றால் அதுக்கான காரணம் பண்ணி சும்மா எங்களுக்கு நினைச்ச மாதிரி எல்லாத்துலயும் நீட்டேல அப்படிதான். அதுக்கான ரீசன் ஒண்டிக்கும். கம்மியா நாங்க இழுக்கணுமா ஆமா இழுக்கணுமா அதுலயும் ஒரு காரணம் பண்ணிக்கணும். இன்ன ரீசன் இது, எனவே நாங்க இதை கொஞ்சமாக கம்மியாக இழுக்கணும். இன்ன காரணம் நிக்குது, எனவே நாங்க இதை ஜாஸ்தியா இழுத்து ஓதணும் என்று சொல்லி நான் சொல்லணும், காரணம் சொல்லணும். ஏன்னா அதே நேரம் இன்னும் பல பிழைகள் 3வது வசனத்தில் இருக்குது. பல பிழைகள் இருக்குது முன்னுக்கால. நீங்க பிராக்டிஸ் பண்ணல, சரியா வீடியோ பார்த்து பிராக்டிஸ் பண்ணல. சரி போதும் பாபு, சரியா பிழை வராம. ஓகேங்க உஸ்தாத். அலைஸல்லாஹு பியஹ்கமில் ஹாக்கிமீன். யஹ்கமல் யஹ்கமல் என்றுதான் வருது. யஹ்கமல் அல்ல, பிஅஹ்கமில் கமில் பிஅஹ்கமில் ஹாக்கிமீன். போன கிளாஸ் ரெக்கார்டு சரியா ஹாக்கிமீன். கேட்காம ஓகே. விளங்கல, கேட்டு பிராக்டிஸ் பண்ண விளங்கல. டெஸ்ட் பண்ணல ப்ராப்ளம் இருக்குது. ரெண்டாவது இல்லைங்க உஸ்தாத், பாட்டு நான் சொல்லியிருந்தேன்ல மூன்றாவது உஸ்தாத், நம்பர் 5 வீடியோ வீடியோ வந்து பார்த்து அப்லோட் ஆகல. இல்லைங்க உஸ்தாத், வீடியோ அப்லோட் ஆகலைன்னு சொல்லியிருந்தேங்க உஸ்தாத். வீடியோ அப்டேட் ஆகலையா? சான்ஸே இல்லையே. ஆமாங்க நேத்து உஸ்தாத். நேத்து நான் பார்த்தேன் உங்களோட கிளாஸ் முடிஞ்சு வித்தின் ஹாஃப் அன் ஹவர்ஸ்ல உங்களோட வீடியோ அப்டேட் ஆகி. நேத்து இல்லைங்க உஸ்தாத், அதுக்கு முந்தின நீங்க சொல்லியிருந்தீங்களேங்க உஸ்தாத், அப்ப அப்லோட் ஆகலைன்னு சொல்லியிருந்தீங்க உஸ்தாத். ஓ அதான் நேத்து நான் அதான் நேத்து உங்களோட போன கிளாஸ்ல பேசினுமே. உங்களோட கிளாஸ்ல பழைய ரெக்கார்டிங்களுக்கு ரிகவர் பண்ண இயலாது, உங்களோட புதிய பிரச்சனை வசனத்தை எடுத்துட்டு வாங்க. அதனால நான் நேற்று பேசிட்டு மிக்க அவதானமா இருந்தேன். உங்களோட கிளாஸ்ல ரெக்கார்டிங் அப்டேட் ஆகுறது எப்படின்னு சொல்லி அவங்க ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி உங்களோட அப்டேட் பண்ணிட்டான். இந்த வசனம் போன கிளாஸ்ல நான் ப்ராக்டிஸ் பண்ணினேன், நேற்றைய கிளாஸ்ல. நேத்தானே இதை ப்ராக்டிஸ் ஓகே. பண்ணிட்டோம். நேற்று தானே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சொன்னேன் இன்றைக்கு உங்களுக்கு கிளாஸ் ஆமா போடுவாங்க. ஆமா ஆமாங்க உஸ்தாத். ஆமா 4 வசனத்தையும் நாளை 4 வசனம், உங்களுக்கு 40 வசனங்கள் தரல. அடுத்தாலும் இப்படி அல்ல, நாங்க ஹோம்ஒர்க் கொடுக்கறது 2 pages கூடிய வசனங்கள் கொடுக்கணும். 2 pages more than 440 வருஷம் 40 வருஷத்துக்கு கூட கொடுக்கணும். 2 pages என்று சொல்ல நேரம் நாங்க ஸ்டார்டிங் படிக்கிற நேரம் சில முக்கியமான டாஸ்க் எடுத்து அந்த டாஸ்க்ல தான் இப்ப நீங்க என்ன படிச்சிருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். என்னென்ன விஷயங்கள் படிச்சிருக்கீங்க இந்த 2 மந்த்துக்குள்ளால? ஜஸ்ட் 4 விஷயம் தான் படிச்சிருக்கீங்க. ஒன்று என்ன, ஆமாங்க உஸ்தாத். வசனத்துக்கு லாஸ்ட்ல எப்படி நிப்பாட்டுற, அது இன்னைக்கு டோட்டலா பிள்ளை. 3 வருஷத்துலயும் பிள்ளை. ரெண்டாவது என்ன, மத்திர கேன்சர். அதாவது முதலாவது படிச்ச வசனத்துல லாஸ்ட்ல எப்படி நிப்பாட்டுறது என்றதோட கனெக்ட் ஆகி வாரதான் மத்திரை கான்செப்ட். அதுலயும் 95% சரியானாலும் அந்த ஒரு 5% போட்டோவாக முன்னுக்குள்ள வசனத்துல லாஸ்ட்ல நிப்பாட்டுறதோட டச் ஆகுது. ஸோ அதுலயும் இன்னும் பிளவண்டிக்குது. மூணாவது என்ன, கண்ணாலையும் வாயாலையும் சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணி டோன் எடுத்து ஓதுற மெத்தட், அதுவும் போதாது. நாலாவது ஏட கன்செப்ட். இன்னும் ஒன்று சொன்னா ஓகே. கலக்குற போது நீங்க ஆல்ரெடி படிச்சு வச்சுக்கீங்க, கல்கலான்னு சொல்லி ஒன்று படிச்சுக்கிறீங்க. அதுல ஏனைய இடங்கள் அந்த 5 எழுத்துக்களை தவிர வேற எந்த இடத்துலயும் கலக்க கூடாது. இவ்வளவுதான் படிச்சுக்கிறீங்க. நாங்க ஏன் இன்னும் படிப்பிக்கல, அடுத்த ஆமாங்க. சாப்டர் போனா குழம்புவீங்க. இந்த 5மே இன்னும் சரி வரலன்னா எப்படி போராடுறீங்க? இல்லைங்களா ப்ராப்ளம். ஓகே. 5 விஷயத்தை டார்கெட் பண்ணி எழுத வசனம் கொண்ட பிராக்டிஸ் பண்ணி ரெடி ஆகிறது கஷ்டமாக்கி என்றால் அப்ப நாங்க என்ன செய்வோம், 2 சாப்டரை குறைச்சிட்டு அடுத்த 2 சாப்டர் மட்டும் இன்னும் கொஞ்சம் வசனங்களை எடுத்து பார்ப்போம். அப்படியா? ஐடியா சொல்லுங்க. புரியலைங்க உஸ்தாத், எனக்கு நீங்க சொல்றது புரியல. அதாவது இப்ப நீங்க மொத்தமா 5 சாப்டர் தான் படிச்சுக்கிறீங்க. ஓகேங்க உஸ்தாத். ஒரு 50 சாப்டர் பின்னுக்கால இருக்குது உங்களுக்கு ஒரு சாப்டர் முடிச்சுட்டு போறதுக்கு. நான் சொல்ல இந்த 5 சாப்டரும் உங்களுக்கு கூடயா இப்ப? அப்படியா? 5ஐயும் சரியா டாஸ்க் எடுத்து டார்கெட்டா எடுத்து இலக்கா எடுத்து பிராக்டிஸ் பண்றது கஷ்டமாயிருக்கு. அப்படியா? கஷ்டம்லாம் இல்லைங்க உஸ்தாத். என்னன்னா இடையில கொஞ்சம் கேப் விட்ட மாதிரி ஆயிடுச்சு இல்லைங்க உஸ்தாத். கொஞ்சம் உடல் ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருச்சு, அதுக்கிடையில ஃபேமிலி ப்ராப்ளம்னால கொஞ்சம் டச் விட்ட மாதிரி ஆயிடுச்சுங்க உஸ்தாத். இனி கீப் அப் பண்ணி கொண்டு வரேன் உஸ்தாத், இன்ஷா அல்லாஹ். அப்ப நீங்க அந்த ரீசன் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஏன்னா நாங்க எங்கட சைட்ல நாங்க என்ன செய்வோம் என்றால் அவங்கள பத்திய ஒரு நீங்க இண்டிவிஜுவல் கிளாஸஸ் என்ற வகையில ஒவ்வொருத்தரை பத்திய ஒரு எவல்யூஷன்
ஒரு ஒரு மதிப்பீடு வந்து எங்கட கையில ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு கிளாஸுக்கு முடிய போகலையும் கிடைச்சு கொண்டு வரும். அப்ப அதுல எப்படி விளங்கும் என்றால் ம். நீங்க எந்த அளவுக்கு தூரம் இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போறீங்க என்று விளங்கும். நாங்க ஒரு கட்டத்துல உங்களை சொல்லுவோம் உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் போதான்னு சொல்லுவோம். உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் நாங்க எதிர்பார்த்த விட கூடுதல் ஆகிட்டு சொல்லுவோம். அப்படியான ஒரு விஷயத்த சொல்லுவோம் ஒரு இடத்துல. அதைத்தான் நான் உங்களுக்கு கேட்கிறேன். மோர் தென் 2 months புரியுது கிளாஸ் சார். வந்திருந்தால் ஒரு எவரேஜா ஒருத்தர் 2 month கிளாஸ் வர நேரம், எவரேஜாக ஒருத்தர் 2 month கிளாஸ் வர நேரம், இந்நேரம் அவர் மோர் தென் ஒரு ஒரு 5 letters டாஸ்க்ல சரி போகணும். அப்படிங்க நான் போகலன்றால் இப்ப எங்களுக்கும் ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்குதே. நீங்க ஏன் போகல, என்ன ப்ராப்ளம் விளங்குது இல்லையா, அல்லது என்ன இஷ்யூ பார்க்கணுமே. அதான் கேட்க அப்படி கரெக்டாக நீங்க இன்ஃபார்ம் பண்ணி ஆமா. கொண்டா சரி இப்படிதான் இப்படி ஒரு இஷ்யூ ஒன்று இருக்குது, இப்படி ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருந்த, இப்படி ஹெல்த் இஷ்யூ ஒன்று இருந்த, இப்படி இருந்த, எனவே நாங்க இதை நீங்க பார்க்க சொல்றது எனக்கு புரியுதுங்க சார். நீங்க சொல்றது எனக்கு புரியுது. நான் வீடியோ பார்த்தாலுமே எனக்கு புரியுது. பட் ஆனா அந்த பிராக்டிஸ்ல வரும்போது, அங்க கரெக்ட்டா அந்த வசனங்கள் ஓதும்போது, கரெக்ட்டா அங்க போய் ஸ்ட்ரக் ஆயிடுறேன் உஸ்தாத். அதுதான் பிரச்சனையா இருக்கு. தனியா ஓதும்போதோ, இல்ல எடுத்து நீங்க சொல்லிக் குடுக்கும்போது அத ரிப்பீட்டடா அந்த வீடியோ பார்த்து ரிப்பீட் பண்ணி நான் பிராக்டிஸ் பண்ணாலும், கிளாஸ்க்குள்ள வந்து அந்த எல்லா வசனங்களையும் பார்க்கும்போது கன்ஃப்யூஸ் ஆயிடுறேங்க உஸ்தாத். சோ, அதனால அந்த தப்பு திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது உஸ்தாத். அது எப்படிதான் நான் உங்களுக்கு மிச்ச வசனம் தரவே இல்லையே. 4 வசனம் தானே தரோம். அது கூட எப்படியா கிளாஸ்ல வந்து நாங்க தார வசனம் புதிய வசனங்கள் ஆகிது அப்படியா? இல்ல உஸ்தாத். அப்படி சொல்லலைங்க உஸ்தாத். அத அப்ப பிராக்டிஸ் பண்ணியும், ஆ நீங்க அதுல வந்து நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க கன்ஃப்யூஸ் ஆயிடுறேன் பிராக்டிஸ் உஸ்தாத். பண்ணின வசனங்கள் தான் உங்களோட கிளாஸ்ல பெஸ்ட் ஒர்க்க நாங்க பாக்குறோம். புதிய வசனங்களை பார்க்க மாட்டோம். யாருக்கும் முன்னாடி பாக்குறதில்ல. உங்களுக்கு ப்ரீவியஸ் கிளாஸ்ல போன கிளாஸ்ல நாங்க டிஸ்கஸ் பண்ணி நீங்க ஓதி நாங்க அதுல கரெக்ஷன் பார்த்து என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, உங்கள்ட்ட என்னென்ன சிக்கல்கள் இருக்குது, எந்த இடத்துல நீங்க குழம்புறீங்க, கன்ஃபியூஸ் ஆகுறீங்கன்றதெல்லாம் பார்த்து அதுல உங்களுக்கு கரெக்ஷனை பண்ணி தந்துட்டு அந்த வீடியோ தானே நீங்க பாக்குறீங்க. இப்ப நீங்க சொல்றீங்க நான் அந்த வீடியோ பார்த்தா பிராக்டிஸ் பண்றேன்னு சொல்றீங்க அப்படிதானே? ஆமாங்க உஸ்தாத். ஓகே. அந்த வீடியோ பார்த்து பிராக்டிஸ் பண்ணினா அப்ப ஏன் திருப்பி நீங்க கிளாஸ்ல வந்து குழம்பணும்? அதே வசனம் தானே திருப்பி கிளாஸ்ல ஓதுறீங்க. இந்த 4 வசனமும் போன கிளாஸ்ல நேற்றைய கிளாஸ்ல 4 வசனத்தையும் நான் உங்களுக்கு ஓதி காட்டினேன். நீங்க ஓதுனீங்க. நாங்க ஓதி காட்டல. நீங்க ஓதுனீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன? என்னென்ன தவறுகள், தப்புகளை நீங்க விட்றீங்க? அதை நீங்க எப்படி திருத்தணும்? என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது? அந்த ப்ராப்ளத்தை எப்படி நீங்க சால்வ் பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொன்றா நான் சொல்லி தந்தா நினைக்கிறோம். அப்ப திருப்பி இன்றைக்கு வந்து ஒவ்வொரு நேரம் அந்த பிள்ளை வரப்படாது. வந்தா என்ன அர்த்தம் அதுல? மீனிங் என்ன? நீங்க சொல்லுங்க பாப்போம். ஆமாங்க உஸ்தாத். வரக்கூடாது. நான் வந்தா இன்னும் அது பிராக்டிஸ் மீனிங் பண்றேங்க என்ன? அதான் உஸ்தாத். எனக்கு கேட்கிறேன். ஒரு வந்தா 1 மீனிங் வீக் என்ன டைம். தவிர நான் இல்ல இதான் ஜென்ரலா பிராக்டிஸ் கேட்கிறோம். பண்ணலைன்னு உங்களோட மட்டும் அர்த்தம். இல்ல கிளாஸுக்கு வர எல்லாருக்குமே உங்களோட மட்டுமல்ல நீங்க அதை விலையும் கொள்ளணும். நாங்க ஏன் இந்த புடி பிடிச்சு வச்சு கொண்டிருக்கிறோம், ஏன் இந்த டார்கெட் எடுத்து அடுத்த டார்கெட் போகிறோம் இல்லைன்னு சொன்னால் அதை நீங்க சரியா விலையும் கொள்ளணும். ஏன்னா நான் ஒரு விஷயத்த படிச்சாலும் படிக்கிற பாருங்க நான் சொன்னது போல 5 சாப்டரை நாங்க 2 மாசம் படிக்கிறோம். நீ ஜஸ்ட் ஒரு சாப்டரை ஆமாங்க உஸ்தாத். மட்டும் ஈக்குவல் பண்ணி பார்த்தால் 6 டே சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு 60 நாளைக்கு நீங்க 5 சாப்டர் படிச்சிருக்கீங்க என்றால் ஒரு சாப்டர் எவ்வளவு காலம் நீங்க ஒதுக்கிக்கிறீங்க சொல்லுங்க. ஆ. 60 டேஸுக்கு நீங்க 5 சாப்டர் படிச்சுக்கிறீங்க அப்படின்னா ஒரு சாப்டருக்கு எவ்வளவு காலம் ஒதுக்கிறீங்க? ஒரு சாப்டருக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ் கிட்ட 10 டேஸ்க்கு மேல இருக்குங்க உஸ்தாத். 12 டேஸ் 12 இருக்கும். டேஸ் 12 டேஸ் நீங்க ஒதுக்கிறீங்க. 12 டேஸ் ஒரு சாப்டரை ஒருத்தர் பிடிக்கிறது 7 டேஸ் போதும். நீங்க 7 டேஸ் ஆ. தொடர்ந்து ஒரு விஷயத்தை பிராக்டிஸ் பண்ணா அது உங்களுக்கு மறக்காது. 12 டேஸ் தந்தும் நீங்க அதான் நாங்க நீங்க உங்களை கொஸ்டின் பண்ற மெயின் ரீசன் காரணம். ஓகே நீங்க யோசிச்சு பாருங்க. அது உங்களோட சைடு நிலவு தான் நாங்க பேசுறோம். எங்களோட சைடுகள்ல எங்களுக்கு நாங்க ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்கள்ட்ட எதிர்பார்க்கிறோம். நீங்க அது உங்கள்ட்ட வராட்டி நாங்க கொஸ்டின் பண்ணுவோம். ஏன்னா இது இண்டிவிஜுவல் கிளாஸஸ். உங்கள்ட்ட வர இஷ்யூ நான் உங்கள்ட்ட தான் பேசணும். அடுத்தவர்கிட்ட பேச மாட்டோம். இந்த கட்டாயம் கண்டிப்பாங்க. கிளாஸ் போன கிளாஸ் போயிட்டு பாருங்க. இன்றைய கிளாஸ்லையும் பாருங்க. போன கிளாஸ்ல பாருங்க. இன்றைய கிளாஸ்லையும் பாருங்க. நிறைய ப்ராப்ளம் வருது. ப்ராப்ளத்துக்கு நீங்க தான் சொல்யூஷன் எடுக்கணும். சரியா? மத்திர இன்னும் கான்செப்ட் பிராக்டிஸ் படிச்ச பண்றேங்க உஸ்தாத். ரெக்கார்டிங் உங்களோட ரெக்கார்ட்ல சேவ் பண்ணப்பட்டு இல்ல, அது ரீகால் பண்ணப்பட்டு இல்ல, உங்களுக்கு அப்லோட் பண்ணப்பட்டு இல்ல அப்படின்னு சொன்னால் உங்களோட ஆல்மோஸ்ட் இருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து நான் நினைக்க பெரும்பாலும் அந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும்.
அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு மெசேஜ் வந்து தாங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அகாடமியில அதுக்குரிய ஓகே அரேஞ்ச்மெண்ட் நாங்கள் உஸ்தாத். இன்ஷால்லா செய்வோம். திருப்பி அதை விளங்கப்படுத்துற மாதிரியான ஏற்பாடு வந்து நாங்கள் செய்வோம் இன்ஷால்லா. அந்த ஏற்பாடு நாங்கள் செய்வோம். இல்லைன்னு சொன்னால் எனக்கு இப்போ வேற வழி இல்லை. நீங்க வீடியோ எல்லாம் பார்த்துட்டு முதலாவது இந்த ஹாக்கிமின்ல வர கான்செப்ட் என்னங்கிறத எனக்கு வாய்ஸ்ல அனுப்புங்க. ஹோம்ஒர்க்கை ஃபாலோ பண்ணுங்க. நான் சில பேருக்கு ஓகே ஹோம்ஒர்க்கை உஸ்தாத். மஸ்ட் பண்ண வேண்டி வர, கட்டாயப்படுத்த வேண்டி வர. அப்ப அதுல இதுக்கு பின்னால நீங்களும் உங்களோட இதுவும் சேர்த்து கொள்ளப்படும் நினைக்கிறேன். பெரும்பாலும் ஹோம்ஒர்க் அனுப்பலன்னா அடுத்த கிளாஸ் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஓகே இதுவரைக்கும் உஸ்தாத். இது இது இதுவரைக்கும் ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்னா ஹோம்ஒர்க் அனுப்பலன்னா அடுத்த கிளாஸை வச்சு ஏன் அனுப்பல, ரிவிஷன் கிளாஸ் எடுத்து உங்களுக்குரிய ப்ராப்ளம் என்ன, ஏன் விளங்குது இல்லையா, படிச்சது கேட்குது இல்லையா, டைம் இல்லையான்னு சொல்லி பல விஷயங்களை கேட்பாங்க. ஆனால் இந்த டூ டிலே ஆகி நாங்க டாஸ்கை முடிக்கிற ஆக்களை வந்து நாங்களும் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டி இருக்குது. அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் ஹோம்ஒர்க் செய்யுங்க. ஹோம்ஒர்க்ல முக்கியமான விஷயம் இந்த 3வது வசனத்துல எப்படி இந்த இடம் இழுத்து நிப்பாட்டணும், அதுக்கான ரீசன் என்னங்கிறத கட்டாயம் எங்களுக்கு வாட்ஸ்அப்ல நீங்க அனுப்பணும். இந்த 4 வசனத்தையும் ஓகே. அழகா பிராக்டிஸ் பண்ணியும் அனுப்பணும். நீங்க சொல்றீங்களே கிளாஸ்ல வந்து பார்த்தா தான் எல்லாம் பிழையாதுன்னு சொல்றீங்க தானே. உங்களோட ஆமாங்க உங்களோட உஸ்தாத். ஆர்கியூமெண்ட்ல நீங்க வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வாரோம், வீட்ல அழகா பிராக்டிஸ் பண்றேன், பட் கிளாஸ்ல வந்து எல்லாத்தையும் பார்க்க கொள்ள கன்ஃபியூஸ் ஆகுது என்ற ஒரு வாதமும் இருக்கிற அப்படித்தானே. பாப்போம் இன்ஷா அல்லாஹ். ஆமாங்க. நீங்க ஹோம்ஒர்க் அனுப்புங்க. நான் செக் பண்றோம். ஒவ்வொரு வாய்ஸ் ரெக்கார்டா ஓகே. ஒவ்வொரு வசனத்தையும் பிராக்டிஸ் பண்ணி அனுப்புங்க பாப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகேங்க அப்ப சரி உஸ்தாத். வருமா? அப்படிதானே? நான் அனுப்புறேன் பாருங்க உஸ்தாது. அதுலயும் பாப்போம் இன்ஷா மிஸ்டேக் அல்லாஹ். வருதான்னு. பாப்போம். ஹை நல்லா இன்ஷா அல்லாஹ். கட்டாயம் அனுப்புங்க. ஓகே உஸ்தாத். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே உஸ்தாத். அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத்.